ப்ரோ யூடியூப் விவசாயி ப்ரோ, கத்திரிக்காயில காய் துளைப்பான் புழு தொல்லை தாங்க முடியல ப்ரோ. அதுக்கு ஏதாவது நல்ல மருந்தா சொல்லுங்க ப்ரோ. உங்களுடைய கோரிக்கையும் நிறைவேற்றப்படும். வணக்கம் நண்பர்களே, உங்களோட கத்திரிக்காய் தோட்டத்தில் காய்ப்புழு என்று அழைக்கப்படக்கூடிய இந்த ஃப்ரூட் போரரோ இல்லை வந்து டாப் போரர், இந்த நுனியில் பார்த்தீங்கன்னா நுனி கொடுத்துப்புழுன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல மட்டும் இந்த இடம் டிக்காய் செத்து போயிருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முழுக்க லார்வா இன்ஃபெக்ஷனால், அதாவது புழுக்கள்னால் ஏற்படக்கூடிய ஒரு வகையான பூச்சி தொந்தரவு நம்ம சொல்லலாம். இல்லை பொதுவாக இந்த இதுக்கு நம்ம என்ன நினைப்போம்னா கோரது நினைப்போம், இல்லை வந்து ஷின்வா டெலிகேட் அந்த மாதிரி நம்ம போயிட்டு போவோம் இல்லையா. ஸோ இப்போ புதுசாக மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் அக்ரோவில் ஆல்ரெடி ஒரு மாலிகுல் வந்திருக்கு, நிமேஜன் அழைக்கப்பட்ட ஒரு மாலிகுல். இந்த மாலிகுல் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா முழுக்க அவங்க பெண்டிக்கு ப்ளஸ் வந்து வெண்டைக்காய்க்கு ப்ளஸ் வந்து கத்திரிக்காய்க்கு ப்ளஸ் வந்து தக்காளி, இந்த மூணுக்கும் அவங்க வாங்கியிருக்காங்க. ஊசிப்புழு குத்துப்புழுன்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்பாட்டர் போல்வாமுக்கும் வந்து அவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த கத்திரிக்காய் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த காய்ப்புழு அப்படிங்கிற பிரச்சனை காமனாக எல்லாத்துலேயுமே இருக்கிறது. மல்லி மொக்கு புழுக்கும் இந்த பிரச்சனை இருக்கும். கத்திரிக்காய் காய்ப்புக்கு இந்த நிமேஜன் அப்படிங்கிற மாலிகுல் அப்படிங்கிறது 3 காம்பினேஷன் சேர்ந்தது. எமாமெட்டிமென் சைட்டு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நோவலூரான் அந்த சேர்ந்தது, 3வது குளோரன் டிரான்லிபர் கோரஜன் டெக்னிக், இந்த 3ம் கலந்து ஒரு வகையான ட்ரிபிள் காம்பினேஷன் கூட நம்ம சொல்லலாம். சூப்பரான ஒரு மாலிகுல். லிட்டருக்கு 1.5 மில்லி டு 2 மில்லி இன்ஷியல் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாலே போதுமானது. உங்களோட கத்திரிக்காய் காய்ப்புல இது வரைக்கும் நீங்கள் எந்த மருந்து அடித்து கண்ட்ரோல் ஆகலனாலும் இதை அடித்தா நல்லா கண்ட்ரோல் ஆகும். ஸோ அதிகப்படியான கண்ட்ரோல் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அதிகமான வந்து கருவாட்டு பொறி, ஃப்ரூட் ஃப்ளை ட்ராப்ஸ் இருக்குது இல்லையா, அது போகலாம். இல்லை வந்து கருவாட்டு பொரியை நீங்கள் நார்மலாகவே வந்து கூகுள் ட்ரை பண்ணி எப்படி கருவாட்டு பொரி வைக்கிறதுன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் வரும். ட்ராப் வைக்கிறது மூலமாக அதிகப்படியான லார்வா இன்ஃபெக்ஷன் தடுக்க முடியும். வெயிலில் வந்து நைட்டில் லைட் ட்ராப்ஸ் வைக்கிறது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான தாயந்து பூச்சி வந்து அந்த கவர்ந்து இழுத்து சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். என்னதான் புழு பூச்சி மருந்து அடித்தாலும் நம்ம ட்ராப்ஸ் வைக்கிறது மூலமாக நிறைய வகையான புழுக்களை கண்ட்ரோல் பண்ண முடியும். புழுக்கள் முட்டையிடக்கூடிய தாயந்து பூச்சிகள் அந்த லைட்டுக்கு வந்து ஈஸியாக உள்ள விழுந்துடும். அதில் எந்த மாட்டுக்கிறதும் கிடையாது. ஸோ நிறைய ட்ராப்ஸ் யூஸ் பண்ணுங்கள், நிறைய ப்ளஸ் வந்து இந்த கருவாட்டு பொரி யூஸ் பண்ணுங்கள். இந்த நிமேஜன் அப்படிங்கக்கூடிய மாலிகுல் இந்த 3த்தையும் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணுறது மூலமாக கத்திரிக்காயில் காய்ப்புழு சேம் சைடில் பார்த்தீங்கன்னா நுனி அந்த குருத்துப்புழு ரெண்டுமே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்படிங்கிறத எந்த மாட்டுக்கிறது கிடையாது. நிறைய இந்த மாதிரி விவசாய சம்பந்த தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.